மக்களே, விஷால், தர்ஷிகா இவங்க 2 பேருக்கு இடையிலான அந்த காதல், அந்த லவ்ன்றது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து உடஞ்சிருக்கு. இவங்க 2 பேருக்கு இடையில் பிரேக்கப் ஆகிருக்கு அப்படின்றாங்க. என்ன காரணம்? நல்லா ஜாலியாக லவ் பண்ணியிருந்தாங்களே. போன வாரம் அந்த ராஜா ராணி டாஸ்க் நடைபெற்றப்போ அப்போ வந்து இவங்க 2 பேரும் வந்து ஒரு கான்வர்சேஷன் வச்சுருக்காங்க. என்ன கான்வர்சேஷன் அப்படின்னா, நீ என்னைக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு வரையோ, நம்ம ஆள் விஷால் சொன்னது, நீ என்னைக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு வரையோ அன்னைக்கு வந்து ஒரே விழா கோலமாக இருக்கும், எங்கள் ஊர் பூரா வந்து தீபாவளியாக இருக்கும், ஒரே பட்டாசு மழையாக வந்து பொழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து அசடாக வழிஞ்ச நம்ம அந்த விஷயத்தை வந்து அப்படி வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த இடத்துலையும் நம்ம தர்ஷிகா வந்து கொஞ்சம் வந்து ஒருபடி இறங்கி வந்து நம்ம ரெட்ட பேத்துக்கு கல்யாணமா அப்படின்ற ஒரு பாயிண்ட்லாம் வந்து போட்டுருந்தாங்க. ஸோ நல்லபடியாக வந்து ரசிக்கப்படியாக ஒரு கண்டென்ட் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் வந்து இருந்தது. ஸோ இப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, இவங்க 2 பேர்த்துக்கும் இடையிலான அந்த காதல் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து உடஞ்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல இவங்க 2 பேருக்கு இடையிலான அந்த காதல் முடிவுக்கு காரணம் யார் அப்படின்னா ஜாக்லின் தான் வந்து இடையில் வந்து மாமா புரோக்கராக வந்து இருந்து இவங்க 2 பேர்த்தையும் வந்து ஒன்று சேர்த்து விட்ற அந்த முயற்சியில் வந்து ஈடுபட்டிருந்தாங்க. தர்ஷிகாவை தனியாக கூப்பிட்டு ஒரு நாள் வந்து பேசினாங்க. நைட் வந்து ஒரு 10-11 மணி இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்து தர்ஷிகா கிட்ட ஜாக்லின் வந்து போயிட்டு ரொம்ப நேரம் வந்து பேசி ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் தான் வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து தர்ஷிகாவோட வந்து வெளிப்படையாக வந்து சொல்லியிருந்தாங்க, ஆமாம் மேலே வந்து ஒரு கஷ்டம் இருக்குது, ஒரு லவ் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-15 நிமிஷம் கான்வர்சேஷன்லாம் வந்து போயிருக்கும். நல்லாவே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து தர்ஷிகா வந்து ஓப்பனாகவே இவங்கிட்ட நம்ம ஜாக்லின் கிட்ட வந்து பேசியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம விஷால்கிட்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைக்குமா, ஸோ அந்த பாயிண்ட் வந்து வாங்கிக்கலாம், அங்கே போட்டலாம், இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிடலாம், நம்ம தான் இந்த பிக் பாஸுக்கே பெரிய பாஸாக ஆகிக்கலாம், பெரிய மாமாவாக ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் வந்து ஒரு வேலையை வந்து பார்த்தாங்க. ஸோ தர்ஷிகா கிட்ட போயிட்டு பேசும்போது அந்த இடத்துல வந்து ஒரு பாசிட்டிவ் சிம்பிள் வந்து வந்தது. அவங்க வந்து ஓகே அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து புரிஞ்சிச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம விஷால் இருக்கார்ல, ஸோ அவர்கிட்ட போயிட்டு ஜாக்லின் வந்து பேசுகிறாங்க, இந்த மாதிரி என்ன உங்கள் 2 பேர்த்துக்கு இடையில் வந்து லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது லவ்வா க்ரஷ்ஷா அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வந்து போட, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து எங்களோட பர்சனல், நாங்கள் 2 பேரும் வந்து பேசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து போட்டு பாராட்டுங்குது. இல்லை நீ வந்து என்ன ஏதுன்னு சொல்லணும், உடச்சி பதிலை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்து சொன்னோடனே அந்த இடத்துல ஏதோ ஒரு மார்க்கமாக வந்து சொல்லியிருப்பார் போல், இந்த மாதிரி நாங்கள் 2 பேர் வந்து சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய விஷயம், அதில் வந்து நீங்கள் வந்து தலையிடாதீங்க, நாங்கள் என்னவோ அதை வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல லவ் ஒன்றும் சொல்லலை, அந்த இடத்துல க்ரஷ்ன்னு சொல்ல ஏதோ ஒரு குதர்க்கமான ஒரு பதிலாக பார்த்தீங்கன்னா நம்மால் விஷால் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பாயிண்ட் வந்து அப்படியே அப்சர்வ் பண்ண அந்த ஜாக்லின் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, நேராக போயிட்டு தர்ஷிகா கிட்ட சொல்லிடுச்சு, இந்த மாதிரி தான் வந்து அவன் சொல்கிறாம்மா, அவன் வந்து உன்னை லவ் பண்ணுறன்னு சொல்ல மாட்டேங்கிறான், க்ரஷ்ன்னு சொல்ல மாட்டேங்கிறான், அவன் ஏதோ குதர்க்கமாக வந்து பேசுகிறான், அவனை நம்பாத அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து உருட்டி விட்டு போயிட்டு பார்க்கலாத்துக்கு நம்ம ஜாக்லின். உடனே இதை கேட்டு தர்ஷிகா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ட்ரெஸ்ஸை வந்து அயன் பண்ணிக்கினே வந்து இவங்க கிட்ட யார்கிட்ட நம்ம விஷால் கிட்ட வந்து அந்த கான்வர்சேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே வந்து கான்வர்சேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இடத்துல தேவையில்லாமல் இவங்க எதுக்கு வந்து உள்ளே வராங்க, இப்போ வந்து ஒரு பிரச்சனை பண்ணுறப்ப இந்த லவ் இந்த மாதிரி பர்சனல் விஷயம் அப்படின்னு வரும்போது அது நம்ம 2 பேர்த்துக்கு இடையிலானது, நம்ம தான் வந்து முடிவெடுக்கணுமே தவிர அவங்க வந்து உள்ளே வந்து என்ன ஏது ஆணி புடுங்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் வந்து பேசுறது வந்து எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு விஷால் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து ஒதுங்கி போன அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஆக மொத்தம் என்ன அப்படின்னா, தர்ஷிகா காதல் வலையில் வந்து விழுறதுக்கு தயாராக இருக்காங்க, அவங்க வந்து ஏங்கி இருக்கிறாங்க. ஆனால் விஷாலும் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வச்சிருக்காரு, இதை வந்து ஒரு கண்டென்ட்டுக்காக மட்டுமே அவர் வந்து வச்சுட்டு நவர்ற பாறையும் நம்மளுக்கு வந்து தெரியுது. எனக்கு தெரிஞ்சு விஷால் வந்து தர்ஷிகாவோட சேர்த்துக்கு வந்து ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல கொஞ்சம் வந்து இறங்கி வர்றது யார் அப்படின்னா தர்ஷிகா மட்டும் தான் எனக்கு வந்து தோணுதே தவிர, விஷால் வந்து பெருசாக போயிட்டு வந்து ஏய் நான் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணுறேன், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து பெருசாக வந்து வலிஞ்ச மாதிரி தெரியல. ஆனால் அந்த ராஜா ராணி டாஸ்க் அப்போ வந்து வலிஞ்சாங்க, விஷால் வலிஞ்சார், தர்ஷிகா வந்து வலிஞ்சாங்க. ஆனால் பெருசாக இவங்க 2 பேரை கம்பேர் பண்ணும்போது யார் வந்து பெருசாக வந்து வலிகிறாங்க அப்படின்னா தர்ஷிகா மாதிரி தான் தெரியுது. ஆனால் என் வாய் கூசாமல் நான் வந்து ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, தர்ஷிகா வந்து இந்த மாதிரியான கண்டென்ட்லாம் வந்து பண்ணும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க, இந்த பொண்ணை பார்த்தாவே வந்து கொஞ்சம் போல் இருக்குது, ஃபஸ்ட்டு 2 வாரம் வந்து அடிக்கணும் போல் தோணுச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். ஆனால் ஏதோ இந்த விஷயத்தில் மட்டும்தான் அப்படி தோணுதே தவிர மற்ற விஷயத்தெல்லாம் வந்து எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல. அதை வந்து நான் வந்து தெளிவாக பண்ணிக்கணும், தெளிவாக அவங்க கூட சொல்லிடணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இவங்க 2 பேருக்கு இடையிலான அந்த காதல் முடிஞ்சதுக்கு யார் காரணம், ஜாக்லின் அப்படின்ற அந்த ஒரு மாமா பண்ண விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் போட்டு வைங்க.